என்ன ஆச்சு அப்படின்னு ஐயப்பன் கேட்கிறார். அப்பதான் சொல்றாரு, இல்ல என் பையனுக்கு 7 வயசு ஆச்சு, 7 வயசு ஆகியும் என் பையனுக்கு பேச்சு வரல அப்படின்றார். சரி, இப்ப அதனால என்ன அப்படின்னு கேட்கிறார் ஐயப்பன் திரும்ப. அதனால என்னவா, 7 வயசு ஆகியும் என் பையனுக்கு பேச்சு வரலையே, இனிமே அவனுக்கு பேச்சு வராது, அவ்வளவுதான். இப்ப எல்லாருக்கும் நான் கத்து கொடுத்திருக்கேன், என் பையன் ஒரு ஊமையா இருக்காங்கிறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அதனாலதான் என்னைக்குமே ஒரு கவலை எனக்கு இருந்துட்டே இருக்கும். அவ்வளவுதானே, உங்க பையனை நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ஷணம் உங்க பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் அந்த க்ஷணம் பேச வச்சாராம் அவருடைய மகனை. உடனே அந்த குருநாதருக்கு அவ்வளவு சந்தோஷம், கண்கள்ல கண்ணீர், என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குருநாதர் சாஷ்டாங்கமா ஐயப்பன் காலில் நமஸ்காரம் பண்ணாராம் அந்த நேரத்துல. எவ்வளவு பெரிய விஷயம். உடனே ஐயப்பன் சொன்னா, குருவே நீங்க போய் எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா? பண்ணவே கூடாது, நான் தான் உங்களுக்கு பண்ணணும், என்னைக்கும் உங்களுடைய தாழ் பணிந்துதான் நான் இருக்க வேண்டும் சொன்னாராம். அதனாலதான் ஊமை கருள் புரிந்தவனே சரணமையப்பான்னு ஒரு சரணமே இருக்கு ஐயப்பனுக்கு. அந்த குருநாதருடைய